சென்னை நங்கநல்லூரில் கள்ளக்காதலனுடன் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்காக வேலை செய்யும் வீட்டில் தங்க நகைகளை திருடிய பெண்ணை ஜெயிலில் அடைத்துள்ளனர். 10 சவரன் தங்க நகைகளை லவுட்டி பந்தாவாக ஊர் சுற்றி வந்த பெண் திருட்டு வழக்கில் சிக்கியது எப்படி? சென்னை நங்கநல்லூர் ஆசிரியர் காலனியில் வசித்து வருபவர் டெல்லி பாபு. இவருடைய மனைவி அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்வதால் வீட்டை கவனித்துக் கொள்வதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த பரிமளாவை வீட்டு வேலைக்கு வைத்துள்ளனர். தம்பதி வேலைக்கு செல்லும் பொழுது வீட்டு சாவியை கீழ் வீட்டில் கொடுத்துவிட்டு பரிமளா வந்தவுடன் சாவியை கொடுக்கும்படி கூறிவிட்டு செல்வார்கள். அதன் பிறகு பரிமளா வீட்டிற்கு வந்து வீட்டின் சாவியை வாங்கி வீட்டில் இருக்கும் வேலைகளை செய்து முடிப்பார். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு டெல்லி பாபுவின் மனைவி திருமண நிகழ்வு ஒன்றிற்கு செல்வதற்காக பீரோவில் வைத்திருந்த நகைகளை எடுத்தபோது 10 சவரன் காணாமல் போனது தெரிய வந்தது. அதிர்ச்சி அடைந்தவர் நகைகள் காணாமல் போனது குறித்து பரிமளாவிடம் கேட்டபோது தனக்கு எதுவும் தெரியாது என கூறியிருக்கிறார். அதை நம்பி வீட்டில் அனைத்து பகுதிகளிலும் நகைகளை தேடி வந்தனர். அப்போதுதான் கதையில் ட்விஸ்ட் ஆகியுள்ளது. குடும்ப வறுமையால் தவித்து வந்த பரிமளா திடீரென புதிய ஸ்கூட்டர் 5G மொபைல் என பந்தாவாக சுற்றி இருக்கிறார். இதனால் பரிமளா மீது டெல்லி பாபுவின் மனைவிக்கு சந்தேகம் எழுந்தது. உடனே நகைகள் காணாமல் போனது குறித்து பழவந்தாங்கல் காவல் நிலையத்தில் தம்பதி புகார் அளித்தனர். புகார் அளித்ததை தெரிந்து கொண்ட பரிமளா திடீரென வேலைக்கு வருவதை நிறுத்திவிட்டார். வழக்கு பதிவு செய்த போலீசார் பரிமளாவிடம் விசாரணை மேற்கொள்ள அவரது வீட்டுக்கு சென்றபோது தலைமறைவாக உள்ளது தெரிய வந்தது. பின்னர் பல இடங்களில் தேடியும் கிடைக்காத நிலையில் பரிமளாவின் தொலைபேசி எண்ணை வைத்து குன்றத்தூரில் இருக்கும் அவரது உறவினர் வீட்டில் பதுங்கியிருப்பதை கண்டுபிடித்தனர். உடனே அங்கு சென்று பரிமளாவை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். கணவனை விட்டு பிரிந்த பரிமளா வேறு ஒரு ஆணுடன் தகாத உறவில் இருந்ததாகவும் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்காகவே இது போன்ற திருட்டில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். இதனையடுத்து பரிமளாவிடம் இருந்து நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் அவரை ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதலனுடன் ஆடம்பர வாழ்க்கை வாழ வேலை பார்க்கும் வீட்டில் பணிப்பெண் 10 சவரன் நகைகளை களவாடிய சம்பவம் சென்னை வாசிகளை பீதியடைய வைத்துள்ளது.